இன்னைக்கு குட்டி பாப்பாவோட ஒரு டேவை தான் காட்ட போகிறேன். ஆக்சுவலி அவங்களுக்கு 6 மந்த் ஆகிட்டதுனால அவங்க ஃபுட்டில் நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுட்டு வந்துட்டு 2 டேஸாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி வந்துட்டு அதை டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் அவங்க யோசிப்பாங்க. யாருமே வந்து குழந்தைங்க வேண்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பெரியவங்கலாம் கேட்குற ஒரே விஷயம் எப்போ குழந்தைன்னு தான் கேட்பாங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகும். ஆனால் அவங்க வந்து யோசிக்கிற ஒரே விஷயம் ஃபினான்ஷியலாக நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும். ஃபினான்ஷியலாக அந்த குழந்தைக்கு எப்படி நம்ம தேவையான பொருள் வாங்கி கொடுக்கறது, நமக்கு சொந்த வீடு இல்லையே, நம்மக்கிட்ட ஹை இன்கம் இல்லையே, அவங்களுக்கு நம்மளால் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, வளர்ந்துட்டாங்கன்னா ஸ்கூல் ஃபீஸுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியலாக தான் யோசிப்பாங்களே தவிர குழந்தை வேண்டான்ற மாதிரி யாரும் யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் குழந்தைங்கள பார்த்து யாரும் பயப்படுறது கிடையாது. ஆனால் அவங்கள எப்படி வளர்க்க போடணுன்றதை யோசிக்கிறப்போ தான் நிறைய பேர் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. முன்னாடி ஜென்ரேஷன்லாம் வந்து குழந்தைங்க வேணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சது கிடையாது, பயப்பட்டது கிடையாது. பட் இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் குழந்தைங்க வேணும்னா கொஞ்சம் ரொம்ப யோசனை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பர்ஃபெக்ட் பேரண்டிங்காக தான் இருக்கணும், பர்ஃபெக்ட் பேரண்ட்ஸாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. ஆக்சுவலி ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பில்ஸில் மாட்டிகிட்டு இருப்போம். அதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். நம்ம நிறைய இஎம்ஐஸில் மாட்டிகிட்டு இருப்போம், நிறைய திங்ஸ் வாங்கி போட்டிருப்போம் வீட்டில், அதுக்குண்டான இஎம்ஐஸில் மாட்டிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனாலேயே நமக்கு என்ன ஃப்யூச்சரில் தோண ஆரம்பிச்சிடும், குழந்தைங்க வந்துச்சுன்னா அவங்கள நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது, அவங்களுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சப்போர்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஃபர்ஸ்ட்லேயே நம்ம நிறைய விஷயங்களில் மாட்டிகிட்டு இருப்போம். ஆக்சுவலி இதுவுமே நம்மளோட ஃபால்ட் கிடையாது. இந்த சொசைட்டியில் நம்ம வாழணும்னா நம்ம நிறைய பேர்கிட்ட ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நம்மளோட அப்டேட்ஸ் வந்துட்டு அவங்க தெரிஞ்சிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. அதனால தான் நம்ம லாஸ் ஆகிட்டு இருக்கோன்றதை நம்ம தெரிஞ்சிக்க மறந்துடுறோம். ஆக்சுவலி எப்படின்னா, நம்ம வின்னிங் சைட்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா லூசர் சைடில் இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு அப்டேட் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டே ஆகணும். ஒன்று நான் வந்துட்டு க்ரோ ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா விழுந்துட்டோம் அப்படின்னா விழுந்துட்டோன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது. அதனால நம்ம மேலே ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறது. ஒரு ஸ்லோவான ஒரு க்ரோத் வந்துட்டு யாரும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி கிடையாது. யாருக்குமே ஒரு ஸ்லோ க்ரோத் வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னமும் இப்படியே இருக்கியா அப்படின்றது தான் அவங்களோட கொஷின். ஒன்று நம்ம மேலே வரதை பார்க்கணும், இல்லைனா கீழே விழுந்துட்டோன்றதை அவங்க பார்த்தே ஆகணும். அப்படியே இருக்கும், ஒரே ஸ்டேஜ்லேயே இருக்கும் அப்படின்னா அவங்க அதை பார்க்கறதுக்கு ரெடி கிடையாது. இது ஒன்றும் மூவி கிடையாது, 2 மணி நேரத்தில் வளர்ந்து முடிச்சு எல்லா ஃபீலிங்ஸும் வந்துட்டு காட்டுறதுக்கு. லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகும். அதை நம்ம தான் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மற்றவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம மேலே திணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். பேரண்டிங்கிறது பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. சோஷியல் மீடியாவில் இதை தான் காட்டிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டேனா ரொம்ப கிராண்டாக தான் செலிப்ரேட் பண்ணணுன்றது, அதெல்லாம் உண்மை கிடையாது. அப்படி தான் செலிப்ரேட் பண்ணணுன்ற எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அந்த கடனை நம்ம தான் அடைக்கிற மாதிரி இருக்கும். நாங்களும் செலிப்ரேட் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணாமலாம் கிடையாது. குழந்தைங்க கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கணும், செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்லேயே லைட் செட்டிங்ஸ் வாங்கி வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே என் பொண்ணுக்கு வரும்போதே லைட் செட்டிங்ஸ் வாங்கி வச்சுட்டு வீட்லேயே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வீட்லேயே செலிப்ரேட் பண்ணிக்குவோம். ஆப்வியஸ்லி ட்ரெஸ்க்கும் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாரும் வெளியில் வாங்குவாங்க, நான் மெட்டீரியல் வாங்கி நானே ஸ்டிச் பண்ணுவேன். என்னால் ஒரு யூனிக்னஸ் என் பொண்ணுக்கும் கொடுக்க முடியும். அதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் மட்டும் இல்லாமல் என்னோட லவ்வும் சேர்ந்து இருக்கும். அதனால எனக்கு அவள் போட்டுட்டு இருக்கும்போது அந்த டேவே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். மற்ற டேஸ் மற்ற ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கம்மியாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் என்னோட பொண்ணோட பர்த்டேன்னு வரும்போது இதுலேயே செலிப்ரேட் பண்ணுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செலிப்ரேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி செலவு பண்ணுவோம். அந்த டேயில் இருக்கிற ஹாப்பினஸ் எங்களுக்கு வேறு எந்த டேவும் இது வரைக்கும் கிடைச்சது கிடையாது. இதுதான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி, அதனால் யாரும் இதுக்காக அஃபெண்ட் ஆகிக்காதீங்க. இது மாதிரி மினிமலிஸ்ட் மாம் லைஃப் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.